வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பிஜிடிஆரோட சிலபஸில் இருக்கக்கூடிய ரியல் அனாலிசிஸில் இன்ஃபைனைட் சீரிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையிலேருந்து ஒரு 6 days வந்து நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வரைக்கும் கண்டினியூஸாக வேர் கோயிங் டு டேக் ஒன் வெபினார், ஃப்ரீ வெபினார் செக்ஷன்ஸ் போக போகுது. ப்ரொஃபசர் அகாடமி மேக்ஸ் சேனலில் போக போகுது. ஸோ இந்த 6 days-ம் ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு யூனிட் 3, ஒரு நாள் டோபாலஜி, ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அல்ஜிப்ரா. ஸோ ஒரு 6 டிஃப்ரெண்ட் யூனிட்லேருந்து 6 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் போடாத டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸஸ் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிஜிடிஆர்பி இப்போ 2 to 3 months முன்னாடி கூட ஒரு 6 days வெபினார் பண்ணியிருந்தோம். அதில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பர்டிகுலராக இந்த புது சிலபஸில் இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்களோ, லைக் ஃபங்க்ஷன் ஆஃப் சர்வே வேரியபிள், டோபாலஜி 2 classes கொடுத்துருந்தோம். அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா வந்து டயகனைசேஷன் டாபிக் கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, பிஜிடிஆர்பியில் புது சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸஸும் அவைலபிள் நம்மளுடைய ப்ரொஃபசர் அகாடமி மேக்ஸ் சேனல் அவைலபிள், ஆர் மெயின் சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னிலேருந்து ஒரு 6 days நம்ம வந்து அகெயின் யூடியூப்ல இல்லாத ஒரு சில வீடியோஸ், யூடியூப் நம்ம அகாடமி சேனல் இல்லாத ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் அட் கோயிங் டு டேக் இட் இன்ஃபைனைட் சீரிஸ். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ பிஜிடிஆர்பி அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. என்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா, மேக்ஸுக்கு பர்டிகுலராக May 9th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டேட்டுக்கு ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண ஆசைப்பட்டாங்கனாக்கா அவங்கள இந்த நம்பரை கால் பண்ணி சொல்லி டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ மேக்ஸ்க்கு வந்து நியூ பேட்சஸ் ஆல்ரெடி கிளாஸஸ் கோயிங் ஆன். ஸோ நியூ பேட்சஸ் 1 more பேட்சஸ் போகுது. அந்த பேட்சஸ் வந்து May 9th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்ச் நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், என்னென்ன மெட்டீரியல், எந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போகிறோம், கிளாஸஸ் எப்படி போக போகுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். கிளாஸஸ் வந்து ஏர்லி மார்னிங் இருக்கும். ஸோ ரெகுலராக கிளாஸஸ் நடக்கும். ஸோ எல்லா யூனிட்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் ரிலேட்டட் டு த ப்ராப்ளம்ஸ், அதை பேஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம்ஸ் இதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, லைக் ஒரு பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸு, இல்லை ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி கொஷின்ஸு, செட் எக்ஸாம் கொஷின், ஈவன் சிஎஸ்ஆர் பேஸ்டு அந்த கொஷின்ஸ் கூட பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதாவது அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்க்காம இதுக்கப்புறம் எப்படி கேட்கலாம். ஏன்னா ஒரு இயரும் கொஸ்டினோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். அப்போ நம்ம கேட்டதை வச்சு மட்டுமே ஒரு ஒன்லி பிஜிடிஆர்பி கொஷின்ஸ் வச்சு மட்டுமே நம்ம பார்க்கறதுனால இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். அதையும் நம்ம பார்ப்போம். அட் த சேம் டைம் உங்களோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் ஒரு சிஎஸ்ஆர் அகைன் எல்லா கொஷினில் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு அண்ட் செட் எக்ஸாமோட பர்டிகுலராக செட்டு, பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி இந்த கொஷின்ஸ்லாம் கம்பல்சரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம சரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜஸ். ஏன்னா அடுத்த கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்குறதுனால எப்படி பார்க்கலாம். ஏன்னா இங்கே நிறைய இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியில் நிறைய புது சிலபஸஸ் ஆட் இருக்குது. ஒரு சில இப்போ ரியல் அனாலிசிஸில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில டாபிக் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டோபாலஜின்னு ஒரு புது கான்செப்ட் வச்சுருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு டாபிக் ஆட் ஆயிருக்கு. அல்ஜிப்ராவில் ஒரு சில டாபிக் புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த டாப்பிக்லாம் புதுசாக ஆட் இருக்கும், ஸோ அதோட கொஷின்லாம் நம்ம பிஜிடிஆர்பியில் மட்டும் எடுக்க முடியாது. கொஞ்சம் அவுட் சைட் வெளியே போயிட்டு நம்ம கொஷின்ஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ எந்த மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்னாக்கா, நீங்கள் இதை அகாடமியில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஜென்ரலாக படிக்கணுனாலுமே எங்கள் அகாடமியில் இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பட் நீங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணி ஜென்ரலாக படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்து டிஸ்கஸ் பண்ண பாருங்கள், படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த May 9th. ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ரெகுலராக மீட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரெகுலர் கிளாஸஸ் மாதிரி ஆகும். ஒரு ரெகுலராக நீங்கள் காலேஜ் போயிட்டு வர மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, இல்லை நீங்கள் அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாக்கா அதோடைய ரெக்கார்டட் வீடியோஸ் ஆர் அவைலபிள். அதுக்கு நம்மளோட அகாடமியோட ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிள். டெய்லி அன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி டெய்லி கிளாஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் வீக்கெண்ட் டெஸ்ட் போயிட்டு இருக்கும். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே டெஸ்ட்டும் போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி அன்னைக்கு என்ன டாபிக் நடத்துகிறாங்களோ அந்த டாபிக் டெஸ்டஸ் இருக்கும். சப்போஸ் உங்களால் அன்றைக்கி அட்டன் பண்ண முடியல, உங்களால் வீடியோ பார்த்துக்க முடியலனாக்கா நீங்கள் இன்னொரு டைம் வந்து வீடியோ பார்க்கலாம். நிறைய டைம்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். டெஸ்ட்டுமே நீங்கள் நிறைய டைம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் இந்த ஆன்லைன் கோர்ஸில் நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, எக்ஸாக்டாக 12 புக்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரெஷ் பேட்சஸ் வந்து May 9th ஸ்டார்ட் ஆகுது. 12 புக்ஸ், அதனால் 10 யூனிட் தானே 12 புக்குன்றீங்கன்னா அப்படின்னா மொத்தம் மேக்ஸில் 10 யூனிட், அது இல்லாமல் 2 யூனிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ் இருக்கும்.
ஸோ இன்னொரு புக் என்னன்னாக்கா கொஸ்டின் பேங்க். ஸோ 10 யூனிட்ன்றது நம்மளோட சப்ஜெக்ட் புக்ஸ். ஸோ இதில் யாரெல்லாம் அட்மிஷன்ஸ் போடுறீங்களோ அவங்களுக்கு இந்த 12 புக்கும் கொடுத்துருவாங்க. இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான், இது எப்பயுமே இருக்காது. ஸோ இப்போ ஆஃபர்ஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ யாரெல்லாம் மெயின் 9 ஜாயின் ஆகிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணும்போது தே வில் கிவ் மோர், உங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியும். ஸோ இந்த 10 புக்கு நம்ம சப்ஜெக்ட் புக்கு அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ் அப் டு ப்ராபபிலிட்டி தேரி, ஸோ எல்லா புக்ஸுமே உங்களுக்கு வீட தேடி வந்துடும். ஸோ தோஸ் ஆர் அட்மிஷன். நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். அட்மிஷன் இல்லாதவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் போதும் இல்லை டெஸ்ட் பேட்ச் தான் அப்படி தான் வேணும்னா தனியாக அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். யூ வில் கெட் சம் ஐடியா. இது மட்டும் இல்லாமல் ஸோ மெயினாக கொஸ்டின் பேங்க், ஸோ யூனிட் வைஸஸ் கொஸ்டின் பேங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் திங். அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வு, தமிழுடைய தகுதி தேர்வோட கொஸ்டின் பேங்க். ஸோ இந்த தமிழ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின், இது ஒரு புக்கு. இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அவைலபிள். ஸோ இந்த மொத்தம் டோட்டலாக 12 புக்ஸஸ் ஆர் அவைலபிள். தோஸ் ஆர் ஜாயினிங் May 9th. ஸோ அது May 9th எல்லாம் நீங்கள் அப்புறமா ஜாயின் பண்ணிங்கனாக்கா புக்ஸ் வராது. அட்மிஷன்ஸ் ஒண்டி தான். புக்குக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட் ஃபைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ்க்கு இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். யூ கெட் த ஐடியா. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். இன்ஃபைனைட் சீரீஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இன்ஃபைனைட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கனாக்கா ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய டாபிக் என்னன்னா இன்ஃபைனைட் சீரீஸ். ஸோ இன்ஃபைனைட் சீரீஸ்ன்றது ஒரு இது வந்து லைக் ஒரு பவர் சீரீஸோட டைம் கூட நீங்கள் சொல்லலாம். பவர் சீரீஸை பர்டிகுலராக எடுத்துருக்கிறது. பட் ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்ன்றது நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருப்பான் ஜென்ரலாக? இன்ஃபைனைட் சீரீஸ்ன்றது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருப்பான்னாக்கா சமேஷன் n = 1 to infinity an. அதாவது எப்படி எழுதியிருப்போம்? a1, a2, a3 and so on. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட எய்ம்னா ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் கொடுத்தா ஒரு சம் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஜென்ரலாக இன்ஃபைனைட் சீரீஸ் கொடுத்தா நான் என்ன பண்ண ட்ரை பண்ணால் சம் பண்ண ட்ரை பண்ணுவேன். எல்லா இன்ஃபைனைட் சீரீஸும் உங்களால் சம் பண்ண முடியும்னா முடியாது. எல்லா இன்ஃபைனைட் சீரீஸும் நம்மளால் சம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு சில இன்ஃபைனைட் சீரீஸ் தான் சம் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் e⁻x இருக்குனாக்கா e⁻x சம் பண்ண உங்களுக்கு தெரியும். sin x சம் பண்ண தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு சீரீஸ் அப்படி கொடுக்குறேன், 1 + 1/1 ஃபேக்டோரியல், 1/2 ஃபேக்டோரியல் அண்ட் so on. இந்த இன்ஃபைனைட் சீரீஸோட சம் என்னன்னு கேட்டால் e⁻1 உங்களுக்கு சொல்ல தெரியும். அதே sin x ஓட எக்ஸ்பென்ஷன் பர்டிகுலராக கொடுத்து அந்த இன்ஃபைனைட் சீரீஸோட சம் கேட்டால் யூ நோ த ஆன்சர். அப்போ ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் சம் பண்ணுறது நமக்கு எப்படி தெரியும்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஒரு பைனாமியல் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன், எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிகனாமெட்ரி, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் நமக்கு தெரியும். எல்லா சீரீஸும் நம்மளால் சம் பண்ண முடியாது. அப்போ எல்லா சீரீஸ் நம்மளால் சம் பண்ண முடியாதுன்னா என்னால் அட்லீஸ்ட் சம் பண்ண முடியாது. ஆனால் இது சம் பண்ணால் ஒரு ஃபைனட் வேல்யூ தான் கிடைக்கும். ஒரு வேல்யூ நோக்கி போயிட்டு இருப்போம். எந்த வேல்யூ நோக்கி போயிட்டு இருப்போம்? தட்ஸ் அ கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை என்னால் சொல்ல முடியுமான்றதான் இங்கே கேள்வி. ஸோ ஒரு நம்மளோட அல்டிமேட் எங்கன்னாக்கா ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் எடுத்து சம் பண்ணுறதா, ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் எடுத்து சம் பண்ணுறதா. பட் எல்லா இன்ஃபைனைட் சீரீஸ் நம்மளால் சம் பண்ணிட முடியுமானா முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த சீரீஸ் அட்லீஸ்ட் எங்கே கன்வர்ஜென்ட் ஆகுது, சீரீஸ் வந்து எங்கே கன்வர்ஜென்ட் ஆகுதுன்றதை நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு நான் என்ன சொன்னால் போதுனாக்கா, ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து நான் கன்வர்ஜென்ட் அப்படின்னா டெஃபினேஷன் என்னன்னாக்கா இதோட பார்ஷியல் சம் எடுங்க. அதாவது இன்ஃபைனைட் சீரீஸ்ன்றது a1, a2 and so on போயிட்டே இருக்க போகிறோம். இது வந்து பார்ஷியல் சம். இது ஃபர்ஸ்ட் n பார்ஷியல் சம்ன்றது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருப்பானாக்கா ஃபர்ஸ்ட் ஃபைனட் டைம்ஸ் எடுங்க. a1, a2, a3 and so on until an. நான் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும் தான் எடுத்திருக்கேன், இன்ஃபைனைட் ஸ்டேஜ் எடுக்கல. இது அதுக்கப்புறம் ப்ளஸ் and so on கொடுத்தா அது இன்ஃபைனைட் சீரீஸ். நான் அப்படி எடுத்துருக்கலைங்க. இங்கே ஐம் ஜஸ்ட் சூஸிங் ஃபார், நான் பேசிக்காக an வரைக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் நான் சூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த பார்ஷியல் சம்ன்றது இதை ஆட் பண்ணால் ஒரு சீக்வன்ஸ் கிடைச்சிருப்பானா, அந்த சீக்வன்ஸ் நான் SN கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜெண்டாக இருந்தால் ஒரு சீக்வன்ஸ், இந்த எந்த மாதிரி சீக்வன்ஸ்னா இதோட பார்ஷியல் சம் உடைய, இந்த பார்ஷியல் சம்ன்றது ஒரு சீக்வன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜெண்டாக இருந்தால் தென் உங்களுக்கு யார் கன்வர்ஜெண்டாக இருக்குன்னா அந்த சீரீஸ் கன்வர்ஜெண்டாக இருக்கும். கன்வர்ஜென்ட்டுக்கு வந்து லெஸ் தென், ஆனால் ஒரு ஃபைனட் வேல்யூ கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சீரீஸ் டைவர்ஜெண்டாக இருந்தால் தென்
அதாவது சீக்வன்ஸ் டைவர்ஜென்டா இருந்தா அந்த சீரிஸ் எனக்கு என்ன இருக்கும்னா டைவர்ஜென்டா இருந்திருக்கும். ஸோ சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். நம்ம அதை வச்சு தான் பண்ண முடியும். இப்போ சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா தெரியாம அங்கே பண்ண முடியாது. ஒரு இப்போ 1/n ஒரு சீக்வன்ஸ் எடுத்தா அந்த சீக்வன்ஸ் என்ன அப்ரோச் எங்க போவான்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல. ஸோ அதுதான் ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் என்ற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் சீரீஸை கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டாலே டிஸ்கஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். சமேஷன் n = 1 to infinity n. இப்போ இந்த சீரிஸ் நான் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டான்னு கேட்குறேன். இப்போ இதோட பார்ஷியல் சம் எடுக்கணும். அந்த பார்ஷியல் சம் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைச்சிருப்போம். அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டா தான் இந்த இன்ஃபைனைட் சீரிஸ் கன்வர்ஜென்ட். சப்போஸ் அந்த சீக்வன்ஸ் டைவர்ஜென்டா தான் இந்த இன்ஃபைனைட் சீரிஸ் டைவர்ஜென்ட். இப்போ இதோட பார்ஷியல் சம் என்ன நம்ம பார்க்கலாமே. இப்போ இந்த சம் இதோட பார்ஷியல் சம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும். 1 + 2 + 3 + and so on n. இது எனக்கு யாருன்னா 1 + 2 + 3 + and so on. ஒரு n கிடைக்குதுன்னா அதுக்கப்புறமும் + and so on போவோம். ஆனால் பார்ஷியல் சம் வந்து ஃபர்ஸ்ட் n டைம் மட்டும் தான் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? இது எனக்கு யாருன்னு பாருங்க. இப்போ இந்த சம் பண்ணா ஒரு சீக்வன்ஸ் SN ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கணும். யார் அந்த SNனா n × n + 1 / 2. இதுதான் உங்களோட SNன்ற சீக்வன்ஸ். இப்போ n approaches to infinity-ல இந்த சீக்வன்ஸ் வந்து as n approaches to infinity இதோட லிமிட் எனக்கு எங்க போயிருக்கும். லிமிட் n approaches to infinity-ல இந்த SNன்ற சீக்வன்ஸ் எனக்கு கன்வர்ஜென்டா இருக்குமா டைவர்ஜென்டா இருக்குமா. லிமிட் n approaches to infinity n × n + 1 / 2. இது உங்களுக்கு என்ன இருக்குன்னா டைவர்ஜென்ட் ஆயிரும். அப்போ this is not a convergent. அவ்வளவுதான். அப்போ இந்த therefore அந்த ஒரிஜினல் இன்ஃபைனைட் சீரிஸ் எனக்கு என்ன கிடையாதுன்னா கன்வர்ஜென்ட் கிடையாது. பி டைவர்ஜென்ட். நாட் கன்வர்ஜென்ட் சொல்லிக்கலாம் இல்லை டைவர்ஜென்ட் ஒன்று சொல்லிக்கலாம். அப்போ அந்த பார்ஷியல் சம் கன்வர்ஜென்டா இருந்தால் கன்வர்ஜென்ட், அந்த பார்ஷியல் சம் டைவர்ஜென்டா டைவர்ஜென்ட். இப்போ எப்படி ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கேன். n = 1 to infinity. இங்கே நான் என்ன எடுத்திருக்கேனாக்கா 2ன்னு எடுத்திருக்கேன். அதாவது இங்கே எப்படி இருக்குனாக்கா 2 + 2 + 2 + 2 and so on போயிட்டே இருக்கான். இப்போ இதோட பார்ஷியல் சம் என்ன நடந்திருக்கும். இதோட பார்ஷியல் சம் என்ன நடந்திருக்கு. 2 + 2 + 2 + and so on 2 நடந்திருக்க போதுங்களா. இதை ஆட் பண்ண எனக்கு நாங்கள் கிடைச்சிருக்கோம். ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்க போதும். இதுதான் உங்களோட SN சீக்வன்ஸ். அப்போ லிமிட் n approaches to infinity 2n. இது எங்கெங்க போயிருக்க போகுதுன்னா இன்ஃபினிட்டிக்கு போக போகுது. ஸோ therefore அந்த பார்ஷியல் சம் கன்வர்ஜென்ட் கிடையாது டைவர்ஜென்ட். ஸோ SN வந்து டைவர்ஜென்ட். ஸோ SN டைவர்ஜென்ட்னால என்னோட இன்ஃபைனைட் சீரிஸ் எனக்கு என்ன நடந்திருக்க போகுதுன்னா டைவர்ஜென்ட்டாக நடந்தது. தட்ஸ் இட். ஆனால் நார்மலாக நான் ஜஸ்ட் சீக்வன்ஸ் SN = 2ன்னு வச்சுட்டா இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான். அதில் எந்த டவுட் இல்லை. சீக்வன்ஸ் பார்த்தா அது எனக்கு கன்வர்ஜென்ட். ஆனால் அது நான் ஒரு பார்ஷியல் சம் பார்க்குறேன். அதோட பார்ஷியல் சம்ன்றதை எனக்கு 2 டைம்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு. நம்ம அங்கே தான் மாட்டிக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்போ இதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னாக்கா ஒரு கான்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல சமேஷனுக்குள்ள நான் யாரை மட்டும் போட்டுருக்கேன் பாருங்க. ஒரு சீன்னு ஒரு கான்ஸ்டன்டை மட்டும் போட்டிருக்கேன். அப்போ அந்த கான்ஸ்டன்டை வருது எனக்கு யாரா நடக்க வேண்டிய அவசியம் இல்லைனாக்கா கன்வர்ஜென்டா நடக்க வேண்டிய சி எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சீரிஸ் எனக்கு கன்வர்ஜென்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமேஷன் n = 1 to infinity c. ஓகேங்களா? ஒரு கான்ஸ்டன்ட் சீரிஸ் c + c + c கொடுத்துருக்கேன். இது ஆல்வேஸ் டைவர்ஜென்ட். எனக்கு எந்த மாதிரி மட்டும் c வந்து நான் ஜீரோ இருக்கும் போது. ஏன்னா ஒரு c வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். சப்போஸ் z வந்து 0 இருக்குனாக்கா அப்போ உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா கன்வர்ஜென்டா நடந்துருக்கும். இஃப் உங்களுக்கு எப்பனாக்கா c = 0 கேஸும். ஏன்னா c 0னா உங்களுக்கு எந்த மாதிரி சீக்வன்ஸ் கிடைச்சிருக்குனாக்கா 0 சீரிஸ் கிடைச்சிருக்கும். 0 சீரிஸ் சம் பண்ணா 0 தான். அப்போ பார்ஷியல் சம்மும் உங்களுக்கு 0 தான் கிடைச்சிருக்கும். பார்ஷியல் சம்மும் 0னா தட் வில் பி கன்வர்ஜென்ட். ஸோ இது டெஃபினேஷன். பட் இந்த டெஃபினேஷன் வச்சு மட்டுமே நம்ம சால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த டெஃபினேஷன் தெரியுதுன்னா இதை பேஸ் பண்ணி என்னென்ன தியரம் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். இதில் மொத்தம் 3 டெஸ்ட் 2 தியரம் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான லெமா சொல்கிறேன். அந்த லெமா நம்மளுக்கு தெரியணும் கம்பல்சரியா. ஸோ இந்த லெமா எனக்கு என்னன்னா ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் கன்வர்ஜென்ட்னா நல்லா புரிஞ்சுக்கேன். இஃப் சமேஷன் an கன்வர்ஜென்டா இருக்கு. கன்வர்ஜென்ட்னா தென் இது எனக்கு என்னன்னா n = 1 to infinity இன்ஃபைனைட் சீரிஸ் எனக்கு கன்வர்ஜென்ட் ஆகுது. தென் அதோட nth டைம் எங்க போயிருக்கும். அந்த nth டைமோட சீக்வன்ஸ் எங்க போயிருக்குனாக்கா கன்வர்ஜஸ் டு 0க்கு போயிருக்கும். இட் இஸ் நாட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகேங்களா? கன்வர்ஜென்டா இருந்தா nth டைம் எனக்கு எங்க போயிருக்குன்னா 0க்கு கன்வர்ஜென்டா இருக்கும். அவ்வளவுதான். அப்போ a implies bன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கான்ட்ராபாசிட்டிவிட்டி நாட் b implies நாட் ஏங்களா. இதை நான் எப்படியும் சொல்லிக்கலாம். அப்போ nth டைம் டஸ் நாட் கன்வர்ஜ் டு 0வா இருக்குன்னு வச்சுங்க. nth டைம் டஸ் நாட் கன்வர்ஜ் டு 0 வந்துச்சுன்னா தென் அந்த சீரிஸ் நான் சொல்லிடுவேன் டைவர்ஜென்ட் நம்ம சொல்லிக்கலாமா.
ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்ட்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்ட்னா அதோட nth டைம் எங்க கன்வர்ஜென்ட் ஆகும்னு சொல்றாங்க? 0 கன்வர்ஜென்ட் ஆகும்னு சொல்றாங்க. இது தேர்தலோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் இது எப்படியும் பார்க்கலாம்னா, அப்ப A does not converge to 0னா nth டைம் எனக்கு இந்த சீரிஸ் எனக்கு என்னவா இருக்காது? கன்வர்ஜென்ட்டா இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்க நிறைய இடத்துல இதோட கான்வர்ஸ் ட்ரூவான்னு கேட்டால் அதாவது ஏன் கன்வர்ஸ் ஜீரோனா சீரிஸ் கன்வர்ஜன் கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேலே கொடுத்த ஒரு சில எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இப்போ இதோட nth டைம் பாருங்க 0 கன்வர்ஜென்ட் ஆகாது. ஸோ therefore there should be divergent. நம்ம அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இப்படி கொஸ்டின் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை பேஸ் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சமேஷன் 2025 கொடுக்குறப்ப n ஈக்குவல் டு 1 to infinity. ஓகேங்களா? இங்கே இது எனக்கு யாருன்னா 2025 + 2025 + and so on. நான் டெஃபினிஷன் விட்டுட்டு இந்த ஐடியாக்குள்ள வரேன். nth டைம் எனக்கு யாருப்பா? nth டைம்ன்றது 2025 தான். இது 0 கன்வர்ஜென்ட் ஆகுமா? ஆகாது. ஸோ தேர்ஃபோர் நான் என்ன சொல்லிடலாம்? அந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட்னு சொல்லிடலாம். அவ்வளோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒன்றதுமே ரொம்ப முக்கியமான தேர்வு. இது நிறைய இடத்துல டைவர்ஜென்ட் சொல்ற இடத்துல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த இன்ஃபைனைட் சீரிஸை பேஸ் பண்ணி மொத்தம் 3 டெஸ்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங், ரைட்டுங்களா? அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அந்த டெஸ்ட் என்னன்னாக்கா ஹார்மோனிக் டெஸ்ட். ஹார்மோனிக் டெஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு சீரிஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல இருக்கணும். சமேஷன் 1/n⁴p இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இஃப் p greater than 1 இருந்தா இந்த சீரிஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா கன்வர்ஜென்டா இருந்திருக்கும். இந்த சீரிஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா கன்வர்ஜென்டா இருந்திருக்கும். இஃப் p வந்து less than or equal to 1 இருந்தா இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட். அதாவது n ஈக்குவல் டு p ஈக்குவல் டு 1 இருந்தாலும் சரி, p ஈக்குவல் டு 1/2 இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த சீரிஸ் எனக்கு என்ன இருக்கும்னா டைவர்ஜென்டா இருந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹார்மோனிக் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம். அப்ப சமேஷன் 1/n². இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட்னா கன்வர்ஜென்ட் பை ஃப்ரம் த ஹார்மோனிக் டெஸ்ட் மூலமா நான் சொல்றேன். ஃப்ரம் த ஹார்மோனிக் டெஸ்ட் இது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீரிஸ், ரைட்டுங்களா? சமேஷன் 1/√n இது வந்து டைவர்ஜென்ட் சீரிஸ். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு பியோட வேல்யூ எனக்கு என்னன்னு இருக்குங்க 1/2 இருக்கு. அதே மாதிரி சமேஷன் 1/n⁴n இப்படி எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு டைவர்ஜென்ட் சீரிஸ். ஏன்னா இந்த இடத்துல பியோட வேல்யூ எனக்கு என்னன்னு இருக்குனாக்கா 1 இருக்கு. சமேஷன் 1/n⁴2025 இது உங்களுக்கு என்ன சீரிஸ்னா கன்வர்ஜென்ட் சீரிஸ் ஆகும். இது அவன் கொடுத்துருக்கிறது ஹார்மோனிக் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி சீரிஸ் இருந்தால் மட்டும்தான் ஹார்மோனிக் அப்ளை பண்ணணும்னா 1/n⁴p இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த தேர்தோட கான்வர்ஸ் ட்ரூ கிடையாது நான் சொன்னேன்ல. இந்த தேர்தோட கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் நாட் ட்ரூன்னு என்ன அர்த்தங்க? nth டைம் கோஸ் டு 0 இருக்கும். இப்போ 1/n கன்வர்ஜஸ் டு 0 தான். ஆனால் சமேஷன் 1/n உங்களுக்கு கன்வர்ஜென்டா டைவர்ஜென்ட் ஃப்ரம் த ஹார்மோனிக் டெஸ்ட் மூலமா சொல்லிக்கலாம். இப்போ கான்வர்ஸ் ட்ரூனா nth டைம் 0 போனால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும்? சீரிஸ் கன்வர்ஜென்டா இருந்திருக்கணும், ரைட்டுங்களா? தட்ஸ் அ கான்வர்ஸ். கான்வர்ஸ் நாட் ட்ரூன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில டைம் நடப்பா, ஒரு சில டைம் நடக்க மாட்டான். ஸோ நீட் நாட் பி ட்ரூ. ஸோ நீட் நாட் பி ட்ரூனா நடத்தினாக்கா நான் ஒரு சீரீஸை கொடுக்கணும், நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கணும், அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 இருக்கணும். ஆனால் அதுவே நான் சீரீஸ்ல பார்த்தா அது எனக்கு வந்து டைவர்ஜென்ட் சீரீஸா இருக்கணும். அந்த சீரீஸ் எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஒரு டைவர்ஜென்ட் சீரீஸா இருந்திருக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட கான்வர்ஸ் நாட் ட்ரூ. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இது ஹார்மோனிக் டெஸ்ட். மொத்தம் நான் சொன்ன மாதிரி 3 டெஸ்ட் தான் சொன்னேன். இப்போ செகண்ட் டெஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னாக்கா டி-அலம்பர்ட்ஸ் ரேஷியோ டெஸ்ட்னு சொல்ல போறோம். செகண்ட் டெஸ்ட் பேர் என்னன்னாக்கா டி-அலம்பர்ட்ஸ் ரேஷியோ டெஸ்ட். ஸோ டி-அலம்பர்ட்ஸ் இப்போ நீங்க எந்த மாதிரி சீரிஸ் வேணா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மைண்டட் இந்த ஏன்ற இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸாக இருக்கும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது ஆல்டர்னேட்டிவ் சீக்வன்ஸ்ல உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity. இப்போ இந்த முன்ன ஹார்மோனிக்னா பர்டிகுலர் ஒரு சீரிஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் 1/n⁴p. இப்போ நான் அங்கே சமேஷன் ஏன்ன்றது எந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். ஆனால் ஏன்ன்றது எனக்கு எப்படி தான் பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கணும், அதை ஒன்று மைண்டில் வச்சு. இப்போ இதோட லிமிட் எடுக்கிறேன். அதாவது இது எப்போ நான் கன்வர்ஜென்ட் டைவர்ஸ் சொல்லுவேன்னா லிமிட் n approach to infinity an+1/an. லிமிட் ஒரு எல்னு வச்சு ஓகேங்களா, ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பேஸ்ட் ஆன் அந்த எல்லை பொறுத்து தான் இந்த சீரிஸ் நான் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா சொல்ல போறேன்.
இஃப் ஏஎன்ன்றதெல்லாம் பாசிட்டிவ் டைம்ங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்றதெல்லாம் பாசிட்டிவ் சீக்வன்ஸ். அப்போ ஏஎன் பிளஸ் ஒன்னோட ஒரு அடுத்த டைம் அதுவும் ஒரு பாசிட்டிவ், கீழே இருக்கணும் ஒரு பாசிட்டிவ், ரெண்டு பாசிட்டிவ் டைம் நான் எடுத்துட்டு அது லிமிட் அப்ளை பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே என்ன தான் கிடைச்சிருக்குங்க, லிமிட் வந்து 0 லெஸ் தெனாக தான் கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? 1 விட அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ சாரி 0 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல் கிரேட்டர் தான் 1 இருந்தால், எல் வந்து கிரேட்டர் தான் 1 இருந்தால் என்ன நடந்திருக்கும், எல் வந்து லெஸ் தென் 1 தான் நடந்திருக்கும். எல் வந்து கிரேட்டர் தான் 1 இருக்கும்போது ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா சொல்லலாம், அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஸோ எல் வந்து ஃபர்ஸ்ட் லெஸ் தென் 1 சொல்லுவேன். இஃப் எல் இஸ் லெஸ் தென் 1 தென் அந்த சீரிஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா கன்வர்ஜென்டா இருக்கும். அந்த சீரிஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா கன்வர்ஜென்டா இருக்கும். இஃப் எல் வந்து கிரேட்டர் தென் 1 தென் அந்த இன்ஃபைனைட் சீரிஸ் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா டைவர்ஜென்டா இருக்கும். இன்ஃபைனைட் சீரிஸ் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா டைவர்ஜென்டா இருக்கும். எல் வந்து லெஸ் தென் 1 இருந்தால் கன்வர்ஜென்ட், எல் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் டைவர்ஜென்ட். அதேவே எல் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இன்கன்க்ளூஷன். ஓகேங்களா? இன்கன்க்ளூஷனும் அவங்களால டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க ஒரு சப்டிவிஷன்லாம் போட்டு இன்னொருத்தவங்களாம் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ப்ளீஸ். நீங்க இதை டிசைட் பண்ண முடியாது, இங்கேயே ஸ்டாப் பண்ணி, அதாவது இந்த அல்காரிதத்தை நான் இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. இதை கன்வர்ஜனும் சொல்ல முடியாது, டைவர்ஜனும் சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு மேலே நிறைய சப் டாபிக்ல இருக்கும், அதெல்லாம் போடாதீங்க. நான் ஒரு 3 டெஸ்ட் அது பேஸ் பண்ணி ஒரு 2 லெமா இருக்கு, அது நம்மளுக்கு போதுமானது. அதை வச்சு எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. ரொம்ப கம்மி இன்ஃபைனைட் சீரிஸ்ல ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் ஆர் அவைலபிள். அதில் ரொம்ப கம்மியான ரிசல்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டெஸ்ட்ன்றது ஒரு 3 டெஸ்ட் கொடுக்க போகிறேன், 2 தியரம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ தட் வில் பி இனஃப். நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு கூட நம்ம அடுத்தது போய்க்கலாம். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். சமேஷன் n = 1 to infinity n factorial divided by n power n. ஓகேங்களா? இப்போ இந்த சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா கேட்குறாங்கனாக்கா, இப்போ 1 divided by n power p இருந்தால் அது ஹார்மோனிக் டெஸ்ட் நம்மளுக்கு தெரியும். திஸ் நாட் ஏ ஹார்மோனிக் டெஸ்ட். அப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னாக்கா, இங்கே டிஎல்எம்எஸ் ரேஷியோ டெஸ்ட் நம்ம அடிச்சு படிச்சிடும். இதை நமக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ கிவன் இன்ஃபர்மேஷனில் இங்கே ஏன்ன்றது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n factorial divided by n power n கொடுத்துருக்காங்க. நான் லிமிட் அப்ளை பண்ணும். லிமிட் n approaches to infinity an plus 1 divided by an. அப்போ லிமிட் n approaches to infinity an plus 1 கிடைச்சிருக்குங்க, n plus 1 factorial divided by n plus 1 whole power n plus 1. anன்றது என்னன்னாக்கா n factorial n power n. கரெக்டுங்களா? n plus 1 factorial நான் எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்க. அப்போ n plus 1 factorial எப்படி எழுதிக்கலாம், n factorial n plus 1 into n power n divided by இங்கே n factorial எழுதிக்கலாம். இது உங்களால் எப்படி உடச்சிருக்க முடியுப்பாங்க, n plus 1 whole power n into n plus 1. ஸோ n factorial கேன்சல் பண்ணிக்கலாம், இது 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் யாரை காமனாக வெளியே எடுக்கணும்னா n கீழே டினாமினேட்டர் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தால் எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, n power n divided by n power n 1 plus 1 by n whole power n. இப்போ எனக்கு லிமிட் என்ன கிடைச்சிருக்கு, இந்த கீழே கொடுத்த ஒரு லிமிட் யாருப்பா, e. அப்போ 1 by e, அதாவது லிமிட் n approaches to infinity 1 plus 1 by n whole power n. This is nothing but e. இது உங்களுக்கு எல்லாருக்குமே சீக்வன்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ இவனோட வேல்யூ லெஸ் தென் 1. ஸோ இதோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் அப்போ தேர்ஃபோர் நான் என்ன சொல்ல முடியுங்க, இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் என்னால் சொல்ல முடியும். இந்த சீரிஸ் என்னால் சொல்ல முடியும் கன்வர்ஜென்ட். ஸோ இந்த வேல்யூ வந்து எனக்கு லெஸ் தென் 1 இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த சீரிஸ் எனக்கு என்ன சீரிஸாக இருக்கும்னா கன்வர்ஜென்ட் சீரிஸாக இருந்திருப்பான். தேர்ஃபோர் சமேஷன் n factorial divided by n power n உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சப்போஸ் இது கிரேட்டர் தென் 1 இருந்தால் டைவர்ஜென்ட், ஈக்குவல் டு 1 இருந்தால் இன்கன்க்ளூஷன். அப்போ இந்த டெஸ்ட்டை நான் அப்ளை பண்ண முடியாது, வேறு டெஸ்ட் வேறு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து டிஎல்எம்எஸ் ரேஷியோ டெஸ்ட். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு டெஸ்ட்னு சொல்லலாம், சேம் ஈக்குவலண்ட். இது ரெண்டுத்தோட லிமிட் சேமாக தான் வரும். நீங்கள் டிஎல்எம்எஸ் ரேஷியோ டெஸ்ட் பண்ணாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரூட் டெஸ்ட்னு சொல்ல போகிறேன். இந்த ரெண்டுத்தோட டெஸ்ட்டும் ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் மேபி ஒரு இடத்துலையும் அப்ளை பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம் தவிர, பட் ரெண்டுத்தோட ஆன்சர்ஸ் ஒரே விஷயம் தான். அதாவது ஒரு எல் கிடைக்குன்னா எல் லெஸ் தென் 1 தான் கன்வர்ஜென்ட். அந்த எல்ன்றதே இங்கே சேமாக தான் இருக்குன்ற. இங்கேயுமே எனக்கு ஞாபகம் வச்சுக்கங்க, எஃப் ஏன்றது ஒன்லி பாசிட்டிவ் டைம், நெகட்டிவ் சீக்வன்ஸ் இங்கே எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சமேஷன் ஏ நான் ஜென்ரலாக தான் கொடுக்குறேன். அதாவது லிமிட், இப்போ இந்த இதுக்கு நான் அகைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா லிமிட் கண்டுபிடிக்கிறேன். லிமிட் n approach infinity an whole power 1 by n.
இதோட லிமிட் எல்லுன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே கொடுத்தா அதே இன்ஃபர்மேஷன் தான். நல்லா ஆக்சுவலாக ஐடியா என்னன்னாக்கா ரேஷியோ டெஸ்ட் ரூட் டெஸ்ட்டோட லிமிட் ரெண்டுமே சேம் தாங்க. ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுக்கிங்க. அது பின்னாடி கடைசி வேணா சொல்கிறேன். ஸோ இஃப் எல் லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் அந்த சீரிஸ் கண்டிப்பாக என்ன இருந்திருப்பான்னா கன்வர்ஜென்டாக இருந்திருப்பான். அண்ட் எல் கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த சீரிஸ் உங்களுக்கு என்ன வந்திருக்க போகிறோம், இப்போ டைவர்ஜென்டாக இருக்க போகிறோம். எல் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எனக்கு என்ன இருந்திருக்க போகிறோம், எல் ஈக்குவல் டு 1னா இந்த சீரிஸ் வந்து இந்த இது வந்து இன்கன்க்ளூஷன். அப்போ ரேஷியோ டெஸ்ட் அப்ளை ரூட் டெஸ்ட்லாம் அப்ளை பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ ரூட் டெஸ்ட் என்னால் எப்போ அப்ளை பண்ண முடியுன்றதை மைண்டில் வச்சுக்கிங்கன்னா, ரூட் டெஸ்ட் என்னால் எப்போ யூஸ் பண்ணிக்க முடியும்னாக்கா இந்த பவர் 1/n எல் லெஸ் தென் ஒன்னாக தான் கன்வர்ஜன், எல் கிரேட்டர் ஒன்னாக தான் டைவர்ஜன், அதே ப்ராசஸ் தான். அப்போ பவரில் n வரும்போது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 7 power n plus 1 divided by 9 power n. இப்போ இந்த இடத்துல பவர் n வரதுனால நான் அந்த ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நான் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்க. இந்த மாதிரி உடச்சிக்கலாம். சமேஷன் 7 power n plus 1 divided by 9 power n. இது எப்படி எழுதிக்கலாம், 7 வெளியே எடுத்துடலாமா, வெளியே எடுத்துட்டு சமேஷன் ஈக்குவல் டு 1 to infinity 7/9 the whole power n. கரெக்டுங்களா? அப்போ இங்கே நான் லிமிட் n approach to infinity an whole power 1/n. இந்த இடத்துல anன்றது எனக்கு யாருக்கு, லிமிட் n approaches infinity 7/9 whole power n whole power 1/n. அதாவது இந்த ஏன்றதுல உங்களுக்கு பவர் n வந்துச்சுன்னா அந்த நேக்கா அந்த பவர்ல இருக்கக்கூடிய 1/n என்ன கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிமிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி வெளியே ஒரு 7 இருக்கான். ஸோ 7 × 7 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 7 times 7/9. ஸோ நத்திங் பட் 49/9 கிடைச்சிருக்க போகுது. இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க. ஸோ இது வந்து லெஸ் தென் 1ஆ இருக்கா கிரேட்டர் தென் 1ஆ இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கே 1/7 போடுறோம். அப்போ இந்த இடத்துல சாரி உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா 2 லிமிட்டாக உடஞ்சிருக்கும், இப்படி கிடச்சிருந்துருக்கும், ரைட்டுங்களா. அப்போ இதோட லிமிட் உங்களுக்கு எங்கே போயின்னா 1க்கு போயிருக்கும். ஸோ வெறும் ஜஸ்ட் 7/9 மட்டும் கிடச்சிருக்கும். 7 உள்ள இருந்துச்சு. இதுதான் டோட்டலாக ஏஎன். இந்த ஏஎன்ல நான் என்ன பண்ணுறேன்னாக்கா பவர் 1/n எடுக்கிறேன். பவர் 1/n எடுத்தால் எனக்கு இப்படி போயிருக்கும். இன்னொரு டைம் வேணால் எழுதி கொஞ்சம் தெளிவாக. ஸோ இந்த கொடுத்துருக்கேன் அப்படி உடச்சிருக்கேன். இப்போ நான் பவர் 1/n எடுக்கிறேன் அப்படின்னா லிமிட் 7 power 1/n 7/9 whole power n whole power 1/n. இது எனக்கு கேன்சல் ஆகிடுவோம். ஸோ அப்போ லிமிட் n அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டியில் இதோட லிமிட் எங்கே போயிருக்குன்னா 1க்கு போயிருக்கும். இதோட லிமிட் வந்து 7/9 போயிருக்கும். இப்போ லெஸ் தென் 1. அப்போ எல்ன்றது லெஸ் தென் 1ஆக இருந்தால் தேர்ஃபோர் சமேஷன் 7 power n plus 1 divided by 9. உங்களுக்கு இந்த சீரிஸ் என்ன இருக்க போகுதுன்னா கன்வர்ஜென்ஸ் சீரிஸாக இருக்க போகுது, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ டெஸ்ட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த 3 தாங்க டெஸ்ட்டு. இந்த 3 பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. மற்ற கம்பேரிசன்றதுலாம் அது ஆக்சுவலாக டெஸ்ட்டும் சும்மா சொல்லுவாங்க தவிர இட்ஸ் நாட் டெஸ்ட், இஸ் வந்து தியரி ஸ்டேட்மெண்ட். ஆனால் இங்கே நம்ம ஃபார்முலாவை எதுவும் நம்ம பெருசாக கிரியேட் பண்ண மாட்டோம், கண்டிஷன்ஸ் தான் நம்ம கேட்போம். ஓகேங்களா. இப்போ இந்த நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற தியரம் வந்து கம்பேரிசன் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ கம்பேரிசன் டெஸ்ட்ன்றது என்னன்னாக்கா இப்போ 2 சீரிஸ் இருக்குங்க, சமேஷன் ஏஎன் அண்ட் சமேஷன் பிஎன். ஓகேங்களா. இந்த வேர் இந்த ஏஎன்னும் பிஎன்னும் கம்பல்சரி உங்களுக்கு என்ன வந்திருப்போம்னா பாசிட்டிவ் டைம்ஸ் வந்திருப்போம். ஏஎன் அண்ட் பிஎன் ரெண்டுமே உங்களுக்கு என்னன்னா பாசிட்டிவ் டைம்ஸ். இப்போதைக்கு நான் நெகட்டிவ் டைம்ஸ் எதுவுமே சொல்ல, ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ். இப்போ அசியூம் ஏஎன் லெஸ் than or equal to பிஎன். சப்போஸ் இந்த கண்டிஷன் நடக்குது, ஏஎன் லெஸ் than or equal to பிஎன் நடக்குது. ஓகேங்களா. இஃப் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா சமேஷன் பிஎன் கன்வர்ஜெண்டாக இருந்தா, அதாவது பெரிய சீக்வன்ஸ் உங்களுக்கு கன்வர்ஜெண்டாக இருந்தால் கம்பல்சரியாக அந்த சின்ன சீக்வன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கன்வர்ஜெண்டாக இருக்கும். ஒரிஜினலாக ஒரு சீக்வன்ஸ் பற்றி தான் இப்போ கேட்பா, பட் இன்னொரு சீக்வன்ஸ் வந்து நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கன்வர்ஜெண்டாக இருக்காதா டைவர்ஜெண்டாக இருக்குன்னு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ பெரிய சீக்வன்ஸ் கன்வர்ஜெண்டாக இருந்தால் சின்னது எனக்கு என்ன இருக்குன்னா கன்வர்ஜெண்டாக இருக்கும். இதுவே சின்னது எனக்கு டைவர்ஜெண்டாக இருந்தால் அப்போ சமேஷன் ஏஎன் உங்களுக்கு டைவர்ஜெண்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், தென் சமேஷன் பிஎன் உங்களுக்கு என்ன வந்திருப்பானாக்கா டைவர்ஜெண்டாக இருக்கும். ஓகேங்களா. லெட்ஸ் டேக் சம் எக்ஸாம்பிள். அவ்வளோதான். இந்த இப்போ நீங்கள் எங்கேயும் ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. அப்போ நான் இது ஃபார்முலா மாதிரி பார்த்துட்டா நான் 3 தான், ஹார்மோனிக்கு ரூட்டு ரேஷியோ, இதை வச்சு மட்டும் தான் நம்ம திரும்ப ப்ராப்ளம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், சமேஷன் 1 divided by n plus 1 the whole square.
இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்கனாக்கா, இந்த ப்ராப்ளம் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்ளை பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். ஹார்மோனிக்ன்றது எனக்கு எப்போ மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும், 1/n⁻p இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ இங்கே டேரெக்டாக ஹார்மோனிக் அப்ளை பண்ண முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, நான் ரேஷியோ டெஸ்ட் 2 டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, சரி ரேஷியோ டெஸ்ட் எடுத்துக்கோங்க. an + 1/an பண்ணால் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்க, 1/n+2 the whole square into n+1. இது நீங்கள் லிமிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் பாருங்க, n காமன் எடுத்து வெளியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாக்கா 1க்கு போயிருக்கும். ஸோ லிமிட்டோட வேல்யூ உங்களுக்கு 1 கிடைச்சா தட் வில் பி இன்கன்வீனியன்ட். சரி ரூட் டெஸ்ட் போடவே இல்லையே அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ ரேஷியோ டெஸ்டோட லிமிட் என்ன கிடைக்குதோ தட்ஸ் த சேம் திங் ஃபார் த ரூட் டெஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா? அந்த சுச்சுவேஷன் தான் மாறும். எந்த சுச்சுவேஷன் எதை அப்ளை பண்ண தான் பார்க்கணும். அப்போ நம்ம இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது மொத்தம் 3 டெஸ்ட்டு. ஹார்மோனிக்கு ஃபெயிலியர், டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. சரி ரூட் டெஸ்ட் தட்ஸ் ஆல்சோ இன் கன்க்ளூஷன். ரேஷியோ டெஸ்ட் ஆல்சோ இன் கன்க்ளூஷன். ரேஷியோ டெஸ்ட் ரூட் டெஸ்டோட ஆன்சர் பி சேம். ரைட்டுங்களா? இதுக்கு எல்லாம் இதுக்கு 1 கிடைச்சிருக்கா, அங்கேயும் உங்களுக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த என்னால் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியல. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா எப்போ உங்களால் யூஸ் பண்ண முடியலையோ அப்போ நான் இப்போ நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரே இன்ஃபர்மேஷன்னா கம்பேரிசன் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்பேரிசன்றது எனக்கு என்ன சொல்லுதுனாக்கா, ஏஎன் லெஸ் than or equal to பிஎன். ஓகேங்களா? ஸோ பிஎன் கன்வர்ஜெண்டாக இருந்தால் இந்த ஏஎன் கன்வர்ஜெண்டாக இருப்பான். ஏஎன்ன்ற சீரிஸ் டைவர்ஜெண்டாக இருந்தால் அந்த பிஎன்ன்ற சீரிஸ் டைவர்ஜெண்டாக இருக்கும். இப்போ இந்த சீரீஸோட அதாவது நான் 1/n+1² இந்த பக்கம் எழுத போறேன்னா இல்லை இந்த பக்கம் எழுத போறேன்றதான் கேள்வி. என்ன இன்இக்வாலிட்டிஸ்? அப்போ எனக்கு என்னன்னா, சப்போஸ் இந்த இடத்துல 1 இல்லைன்னா இது அழகாக நமக்கு யாரும் தெரிஞ்சு போச்சுங்க, ஹார்மோனிக் டெஸ்ட் நான் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இதை நான் ஹார்மோனிக் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. நான் இன்இக்வாலிட்டி நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ n பெருசா இல்லை n+1 பெருசா? n+1 தான் ஆட்டோமேட்டிக்காக பெருசு. ரைட்டுங்களா? சரி, நான் ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக இதுதான் பெருசு. ஸோ அப்போ இதை நான் அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதலாம், இப்படி கிடைச்சிருப்பானா? அப்போ 1/n+1² ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than சொல்லலாம். எந்த மாதிரிப்பா? 1/n² சொல்லலாம். இப்போ சொல்லுங்க, பெரிய சீரிஸ் கன்வர்ஜெண்டாக இருந்தால் சின்ன சீரிஸ் என்ன கன்வர்ஜெண்டாக இருப்பான். ஸோ வி நோ தட் summation 1/n² convergent from the harmonic test மூலமா. So that implies by comparison test மூலமா summation 1/n+1² நான் சொல்லிக்கிறேன் கன்வர்ஜென்ட் நான் சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சீரீஸ் கம்பாரிசன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறது இது பெட்டர் ஐடியா உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டான்னு சொல்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் இந்த கம்பாரிசன் டெஸ்ட் இல்லாமல் வேற என்ன நீங்கள் சொல்லலாம், எதை நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காஷி கண்டென்சஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட். அதுவும் நான் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் எப்போ கன்வர்ஜென்டாக நடக்குன்ற இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது என்னன்னாக்கா, காஷி கண்டென்சஸ் டெஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்ட் நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுதுனாக்கா, இங்கேயுமே எப்போ என்னால் அந்த ரூட் டெஸ்ட் ரேஷியோ டெஸ்ட்டோட ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண முடியலன்னு வருது, அப்போ தான் அந்த கான்செப்ட்குள்ளே போகிறேன். ஈவன் கம்பேரிஷன்ஸ் கூட நம்ம இன்இக்வாலிட்டி தேவைப்படும். அப்போ இன்இக்வாலிட்டி இல்லாத இடத்துல, தேவைப்படாத இடத்துல, என்னால் அப்ளை பண்ண முடியாத இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எந்த மாதிரி சீக்வன்ஸ்னா டிக்ரீசிங் சீக்வன்ஸாக தான் எடுத்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கணும், ஆல்வேஸ் பாசிட்டிவ் டைமாக இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் தனி கான்செப்ட், இது பாசிட்டிவ் டைமுக்கு மட்டும்தான் அந்த ரிசல்ட் எல்லாமே ட்ரூ. தென் சமேஷன் ஏஎன்னும் அண்ட் சமேஷன் 2k a2k. ஓகேங்களா? இது ரெண்டுமே கன்வர்ஜென்டா இருக்கும். போத் கன்வர்ஜென்ட், எய்தர் ஆர்னே சொல்லலாம். ஓகேங்களா? எய்தர் போத் ஆர் கன்வர்ஜென்ட், போத் ஆர் டைவர்ஜென்ட். எய்தர் அதாவது ஒரிஜினலாக அவன் கேட்டிருந்தது சமேஷன் ஏனை பற்றி தான் கேட்டிருக்கான். அந்த ஏஎன்ல நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், ரூட் டெஸ்ட் ரேஷியோ டெஸ்ட்டோட ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறேன், இன்கன்க்ளூஷனாக வருது. அப்போ அந்த சீரிஸை கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன். மாற்றும் போது இந்த இடத்துல மேபி என்னால் ரேஷியோ டெஸ்ட் ரூட் டெஸ்ட் நான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கலாம். அப்போ இவன் கன்வர்ஜென்ட் இருந்தால் இவன் கன்வர்ஜென்ட், அவ்வளோதான். எய்தர் போத் ஆர் கன்வர்ஜென்ட் ஆர் டைவர்ஜென்ட். அது ரெண்டுமே கன்வர்ஜென்ட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குன்னா டைவர்ஜென்ட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம மேலே கொடுத்த அதே எக்ஸாம் கூட எடுத்துக்கங்க. இப்போ நம்ம மேலே எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் கொடுத்தோம்னா சமேஷன் 1/n+1². இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னாக்கா, இது ரூட் டெஸ்ட் ஃபெயிலியர், ரேஷியோ டெஸ்ட் ஃபெயிலியர் அண்ட் ஹார்மோனிக் அப்ளை பண்ண முடியாது.
கம்பாரிசன் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ரைட்டுங்களா. இப்போ அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த கொடுத்துருக்க இந்த சமேஷன் ஏன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 பவர் கே நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேங்களா. சமேஷன் ஏஎன் பதிலாக நான் பண்ணுறேன் 2 பவர் அதாவது 2 பவர் என் 2 பவர் கே 1 டிவைடட் பை என் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2 பவர் கே அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான்ப்பா. 2 பவர் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ உங்களால் ஹார்மோனிக் டெஸ்ட் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள், ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ண முடியுமா பாருங்கள். ஏதாவது டெஸ்ட் அப்ளை பண்ண முடிஞ்சோ இட் பி ஃபைன் ரைட்டுங்களா. இப்போ நம்ம ரேஷியோ டெஸ்ட் எடுத்துக்குவோம். ரேஷியோ டெஸ்ட்ன்றது எனக்கு என்னது சமேஷன் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி பிஎன் ப்ளஸ் என்ன கொடுத்துருது நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ பிஎன் ப்ளஸ் அப்படி நான் சப்ஸ்டியூஷன் பண்ண என்ன கிடச்சிருக்கும் லிமிட் என் இங்கே என்ன பார்க்க கே இருக்குங்களா கே அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி கேன்னு மாற்றிக்கு 2 power k plus 1 bk plus 1 divided by bk. So 2 power k plus 1 divided by 2 power k plus 1 plus 1 the whole square into 2 power k plus 1 the whole square. So the 2 power k cancel balance of 2 இருந்திருப்பான். So அதை இங்கே 2 power k நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா லிமிட் k approaches to infinity. So 2 times 2 power k வெளியே எடுத்துக்கங்க 1 plus 1 by 2 power k the whole square. அதே மாதிரி டினாமினேட்டர் நான் அதே மாதிரி 2 பவர் கே ப்ளஸ் 1 வெளியே எடுத்தேன்னா 2 பவர் கே ப்ளஸ் 1. ஸோ நம்ம வெளியே எடுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா 2 பவர் கே ப்ளஸ் 1 இங்கே ஸ்கொயராக மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்கொயர் கிடச்சிருப்போம். ஸோ 1 ப்ளஸ் 2 1 டிவைடட் பை 2 பவர் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா அப்போ 2 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும், இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா 1/2 கிடச்சிருக்கும். ஸோ 1/2 லெஸ் தென் ஏன் 1 டிவைடட் பை 2 பவர் என்லாம் கன்வர்ஜஸ் டு 0ங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ரைட்டுங்களா. அப்போ என்ன கிடைச்சாலும் லெஸ். சரி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரிஜினல் ப்ராப்ளத்தில் என்னால் என்ன பண்ண முடியலனாக்கா ரூட் டெஸ்ட்டோ ரேஷியோ டெஸ்ட்டோ அப்ளை பண்ண முடியல ஓகேங்களா. ஒரிஜினல் ப்ராப்ளத்தில் என்னால் ரூட் டெஸ்ட்டோ ரேஷியோ டெஸ்ட்டோ அப்ளை பண்ண முடியல. நான் அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த சீரிஸை சேஞ்ச் பண்ணேன். கம்பாரிசன்றது இன்இக்வாலிட்டி கண்டுபிடிக்கணும்ப்பா. இங்க என்னன்னா சீரிஸ் நான் இந்த சீரிஸ் நான் கன்வர்ஜென்ட் சொல்றது கன்வர்ஜென்டா டைவர்ஜென்ட் தெரியாது. ஆனா இந்த சீரிஸை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னொரு சீரிஸை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு சப்சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ண இந்த மாதிரினா 2 பவர் கே அண்ட் என்னன்ற பொசிஷன் வந்து 2 பவர் கேவான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு இப்போ உங்களால அந்த ரேஷியோ டெஸ்ட் ரூட் டெஸ்ட் ஆன்சர் அப்ளை பண்ண முடியும். அதை அப்ளை பண்ணி வி கேன் ஃபைண்ட் த ஆன்சர். எது வந்து நம்ம கன்வர்ஜென்டா இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு தெளிவா இருக்கும். இதுலயே நம்ம வேற இன்னும் என்ன சொல்லலாம்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் வந்து ஒரு சின்ன ஐடியா சொல்லிட்டு நான் அதோட கிளாஸை முடிச்சிருக்கேன். அந்த டெஸ்ட்டை மட்டும் நான் நம்பிங் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஏன்னா இதுல இருக்கக்கூடியது பாசிட்டிவ் டைம்ஸா எடுத்தா எப்படி, நெகட்டிவ் டைம்ஸ் எடுத்தா எப்படி, அவ்வளவுதாங்க. இதுல இப்போ நான் பாசிட்டிவ் டைம்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன் ரைட்டுங்களா. இப்போ ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் ஒரே ஒரு ரிசல்ட் தான் ஆக்சுவலா, அதுல ஒன்றும் தாண்டி ஒண்ணுமே இல்லை பெருசா. ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் அதாவது நெகட்டிவ் டைம்ஸ் உள்ளார வருவான். சமேஷன் n equal to 1 to infinity minus 1 whole power n am ஓகேங்களா. இப்போ இந்த சீரிஸ் நான் கன்வர்ஜென்ஸ் சொல்லணும், இஃப் இந்த சீரிஸ் முதல்ல எனக்கு இந்த an plus 1 எனக்கு என்ன இருக்குன்னாக்கா ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். அண்ட் nth டைம் 0க்கு போனால் மட்டும் எனக்கு போதுமானது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் நான் கன்வர்ஜென்ஸ் சொல்றது எனக்கு பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படலை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். அதோட nth டைம் எங்கே போயிருக்கணும்னாக்கா கன்வர்ஜஸ் டு 0க்கு போயிருக்கணும். தட்ஸ் ஆல். லெட்ஸ் டேக் சம் எக்ஸாம்பிள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டுடலாம், அதோட முடிச்சுக்கணும் ஓகேங்களா. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சமேஷன் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n. இப்போ இங்கே ஏன்ன்றது யாருன்னு பாருங்க. ஏன்ன்றது ஜஸ்ட் 1/n. ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இதோட nth டைம் கோஸ் டு 0. தேர்ஃபோர் இந்த சமேஷன் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n உங்களுக்கு என்னன்னா ஒரு கன்வர்ஜென்ட் சீரிஸ், அவ்வளவுதான். ஸோ கன்வர்ஜென்ட் சீரிஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் கன்வர்ஜென்ட் சொல்றது இவ்வளவுதான் கான்செப்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா அதை மாடுலஸ் எடுத்தா கன்வர்ஜென்டா இருக்கும் ஓகேங்களா. இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்ல முடியும்னா முடியாது. ஏன் நான் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்ல முடியாதுனாக்கா இந்த மாடுலஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்ப்பா, இந்த சீரிஸ்க்கு நான் மாடுலஸ் எடுத்திருந்தா -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n. இது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் 1/n. இந்த சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்ட். ஸோ அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் டெஃபினேஷன் அதுதான். ஸோ தேர்ஃபோர் இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட் தான், பட் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அப்சல்யூட்லினா மாடுலஸ் எடுக்கும்போது கன்வர்ஜென்டா இருக்கும். தட்ஸ் இட் ஓகேங்களா. நம்ம இது மாடுலஸ் எடுத்து கன்வர்ஜென்டா வரலாம், அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இதான் இன்ஃபைனைட் சீரிஸோட பேசிக். இப்போ எந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதாலும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க அந்த தியரியை புரிஞ்சுக்கணும்.
அந்த இங்கே பாருங்க, நான் எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்றது பாருங்க. ஒரு தியரம் இல்லை டெஃபினேஷன், அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். அப்போ ஒரு டெஃபினேஷன் பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் படிக்கும்போது அந்த தியரம், அந்த டெஃபினேஷன் நமக்கு எங்கேயா புரியலனா கூட புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஒரு டெஸ்ட் கொடுக்கணும்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் இந்த மாதிரி படிக்க பழகுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஒரு ரிசல்ட் கொடுக்குறோன்னா அந்த ரிசல்ட் கரஸ்பாண்டிங்காக ப்ராப்ளத்தை நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். இப்போ மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும்னா அதை மறக்க மாட்டோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு மைண்டில் ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம மறக்க மாட்டோம். திஸ் இஸ் அ பேசிக் திங். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு ரிமைனிங் நாளைக்கு சண்டே கிளாஸ் இருக்காது. மண்டேலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் கிளாஸஸ் போகும். ஃப்ரைடே இட் பி ஸ்டார்டட் ஃப்ரம் த நியூ பேட்ச். ஸோ அந்த பேட்சோட அட்வான்டேஜஸ்லாம் நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ புக்ஸஸ் ஆர் அவைலபிள். மெயினாக புக்ஸஸ் ஆர் அவைலபிள். பிரிண்டட் புக்ஸஸ் அவைலபிள். ஸோ மொத்தம் 12 புக்கு. சப்ஜெக்ட் புக் 10 இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் ஒன்று, தமிழ் புக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும், இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஃபீஸ் டீட்டெயில், வேறு என்ன டீட்டெயில் வேணாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தே வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு பார்க்கலாம்.